Shalom. I welcome you all to the Arrows of the Mighty online youth service. Let's pray. அப்பா பிதாவே, இந்த ஆசீர்வதிப்பட்ட வேலைக்காக நன்றி ராஜா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரின் நினைன்னு அதுபோல் நாங்கள் ஒருவரும் நினைக்கக்கூடிய கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி நடக்க போகிற நிகழ்ச்சி ஒருத்தரும் கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்கும் முதல் மூடி வரை உன் பிரசன்ன நிறைந்திருக்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. செய்தி கொடுக்க போகிற தாசனை மறைத்து நீ வெளிப்படும் ஆண்டவரே. இந்த செய்தி மூலமாக நிறைய பேர் இதயத்தோடு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஷலோம். நாம் தேவனை ஆராதிப்போம். யோபு 42:2 பிரகாரமாக, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். வாருங்கள் நாம் ஆராதனை செய்வோம். ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிவீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன்,
சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? Friends, come, let's worship the Lord and is splendid with His holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும் வேதவசனம் சொல்லுது. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்து மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்து மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். ஷாலோம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட் ஹீஸ் ஃபீட் ப்ரோக்ராம். இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டவர் செஞ்ச அற்புத அதிசயங்களை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் சாட்சி சொல்கிறேன். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த லாக்டவுன் டேஸில் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் அவர் ரத்த கோட்டில் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டாங்க. அதுக்காக ஜீசஸ் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தினைக்கும் ஆண்டவர் என்னையும் மாக்கும் குறையில்லாமல் கிருபையாக வழி நடத்தி வந்துட்டுருக்காங்க. அதுக்காக ஜீசஸ் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லாக்டவுன் டேஸால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே வேலை இல்லை. அதனால் வீட்டில் ரெண்ட் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு 1 மந்த்தாக வேலைக்கு போனாங்க. அதில் பாதி சேலரி தான் வந்துச்சு. அதில் என்ன பண்ணுறது யோசிச்சு அப்புறமா நாங்கள் ஜீசஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணோம். ஜீசஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்தாங்க. பாதி சேலரியை அவசரவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்காக நாங்கள் ஜீசஸ் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு சாட்சி சொல்ல கிருபை தந்தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன் டேஸில் வந்து ரெண்ட் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நீங்கள் எங்களுக்கு ஆயத்த பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நன்றிப்பா. அப்பா எங்கள் 2-3 கூடி ஜெபிக்கிறவங்க நீங்கள் வாசம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. அப்பா இன்றைக்கி நான் இப்போ ஜெபிக்க போகிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு பதில் தர போகிறதுக்காக நன்றிப்பா. அப்பா நான் இப்போ வந்து ரெண்ட்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா எங்கெங்கேயோ ரெண்ட்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தகப்பனே. அப்பா வேலை இல்லாமல் இருக்க இந்த நேரத்தில் ரெண்ட் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு தகப்பனே. நீங்கள் அவங்களெல்லாம் அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறதுக்காக நன்றிப்பா. அப்போ நீங்கள் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுக்காக நன்றிப்பா. அப்போ எங்களை இந்த ரெண்ட்டோட ப்ராப்ளம் உங்கள் மேலே நாங்கள் சுமத்துக்கும் தகப்பனே. அப்போ நீங்கள் வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு கூட இந்த வாரத்தில் ஒரு சாட்சி நடந்தது. இந்த வாரத்தில் வந்து எனக்கு
ஒரே கோல்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் பயமாகிடுச்சு. நான் அப்போ ஏசப்பா மேலே எனக்கு விசுவாசம் இருந்தது. இருந்தாலும் பிசாசான வந்து எனக்குள்ளே வந்து பயத்தை கொடுத்துட்டே இருந்தேன். இருந்தாலும் நான் ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, என் பலவீனத்திலே உன் பலன் பூர்ணமாக விளங்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு இந்த நிமிஷமே இந்த பலவீனத்தை எடுத்து போட்டு சுகத்தை தாங்க ஆண்டவரேன்னு ப்ரேயர் பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த கோல்டு எங்கே போச்சுனே தெரியல. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல சாட்சி சொல்லியிருக்கீங்க ஜோஸ். இந்த வேலையில் கூட இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் வந்து கோல்டால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. வெறும் கோல்டாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து அந்த வைரஸ் அப்படின்ற வந்து பயத்தை கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நான் ப்ரேயர் பண்ணுறேன். சோத்திரம் சோத்திரம் அப்பா பிதாவே, இந்த ஆசீர்வாதப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்போது நாங்கள் இந்த கோல்டால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏசப்பா, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோல்டால் நிறைய பேர் ரொம்ப பயத்தில் இருக்காங்க இயேசுவே. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசுவே, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க இயேசுவே. இந்த பயத்தை யாரெல்லாம் இந்த கோல்டால் பயந்துருக்காங்களோ அவங்க பயத்தெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க இயேசுவே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டெலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஆண்டவரே. அவங்க பலவீனத்தெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உங்கள் வசனம் சொல்லியிருக்கு ஆண்டவரே, வாதி என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கு இயேசுவே. அந்த வசனத்தின்படி யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் நீ தொட்டு நீர் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஏசப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசு ரத்தஞ்சம் ஏசு நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து கிறிஸ்டினாக இருந்தால் கூட நான் வந்து சர்ச்சுக்கு வந்து அவ்வளோவா போக மாட்டேன். ரொம்ப லாஜிக்கல் மைண்டடாக இருப்பேன். அதனாலே நான் வந்து சர்ச்சுக்கெலாம் போகவும் மாட்டேன். அப்படி போன மினிஸ்ட்ரியில் எதுலையுமே கலந்துக்க மாட்டேன். ஆனாலும் எனக்குள்ளே ஒரு தாட் இருந்தது. என்னென்னா, நான் வந்து ப்ரேயர் பண்ணப்போ எனக்கு வந்து ஏசப்பா வந்து பதில் சொல்லுவார். அதுக்காக நான் வந்து ஒரு தடவை வந்து யூத் மீட்டிங்கில் எல்லோரும் என்கரேஜ் பண்ணும்போது, நான் வந்து சர்ச்சுக்கு போகும்போது என்கரேஜ் பண்ணும்போது நான் வந்து கலந்துக்கிட்டேன். அந்த கலந்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்துருச்சு. மெயினாக சொல்லப்போனால் நான் வந்து டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கேன். அதுக்காக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல சாட்சி சொன்னீங்க. இப்போ கூட நிறைய வாலிபசங்க அவங்க மன வலினால டிப்ரெஷனில் போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம்க்கா. நான் ப்ரேயர் பண்ணேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்கிறதுனால தான் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இம்மட்டும் இப்போ நாங்கள் வாலிப பசங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் டேஸில் நிறைய வாலிப பசங்க ஆண்டவர் டிப்ரெஷன்லேயும் தேவையில்லாத சிந்தனைகளையும் அந்த பிசாசான கொண்டு வர சிந்தனைகளையும் இருக்காங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு தைரியத்தை அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தேவையில்லாத டிப்ரெஷன்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. அவங்க கூட நீங்கள் இருங்க, நீங்கள் பேசுங்க ஆண்டவர். அவங்களுக்கு இருக்க அந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் அவங்களாண்ட தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த லாக்டவுன் டேஸில் ஆண்டவரே வாலிப பசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 3 இஷ்யூஸ்க்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணோம். ஒன்று ஹெல்த் இஷ்யூக்காக, ரெண்ட் ப்ராப்ளம்காக, யூத் ரிவைவல்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். இன்னும் நிறைய விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you next week. Thank you. Shalom and welcome to You Can and You Will program. உன்னால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தலைப்பு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆக்ட். பொறுப்புகளை எடுத்து செயல்படுங்கள். Many young people who are in the covering of their parents feel that they have a limited say in their decisions. அதாவது பெற்றோரோட பராமரிப்பில் இருக்கிற பல இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகளுக்கு, தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லை, மட்டுப்படுத்தப்படுவதாக கருதுகின்றீர்கள். பெற்றோர் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, எங்களோட சேக்கு, எங்களோட வார்த்தைக்கு அங்கே மரியாதை இல்லை என்பதாக நீங்கள் பேசுகிறீங்க. இந்த சேலஞ்சை ஜெயிக்கிறதுக்காக தான் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி நீங்கள் எடுக்கிற முடிவு மட்டுப்படுத்தப்படுவதனால this is going to affect your lives and it is going to have an knock-on effect on the behavior of your obedience. இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது என்ன ஆகுதுன்னா, வாலிப பிள்ளைகளை நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு கீழ்ப்படிதலில் ஒரு மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்கிறீங்க. நான் இனி கீழ்ப்படிய மாட்டேன், ஏன்னா நான் சொல்கிறத என் பேரண்ட்ஸ் கேட்க ரெடியாக இல்லை. திஸ் இஸ் ஹர்ட்டிங் யூ அ லாட். இது உங்களுக்கு நிறைய வேதனை அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, சின்ஸ் யூ ஆர் நாட் given எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஈவன் இன் யுவர் சே, உங்கள் பேச்சுக்கு கூட ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு வார்த்தைகள் இல்லை என்னும்போது, யூ நோ லாங்கர் ஹோல்ட் யுவர் செல்ஃப் அக்கௌண்டபிள் ஃபார் த அவுட்கம் ஆஃப் எனி ஆஃப் யுவர் நெகட்டிவ் பிஹேவியர்.
உங்களுடைய சொல்லுக்கு கூட எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்பதனால் எந்த ஒரு எதிர்மறையான நடத்தையின் விளைவிற்கும் நீங்கள் பொறுப்பேற்க மறுக்கின்றீர்கள். அதாவது என்னென்னா, ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, ஏன்பா அப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல மறுக்கின்றீர்கள். சரி, ஓகே. இப்போ பேரண்ட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் யங் பீப்புளாக உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது எப்படி பாஸ்டர் ஜெயிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வெல்ல விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு வின், ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேளுங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆக்ட். பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் ஒரு மகனாக உங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா பொறுப்புள்ள மகனாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காரா, அந்த சைக்கிளை பத்திரமா பொறுப்பாக பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வயசான தாத்தா பாட்டி, பொறுப்புள்ளவர்களை பார்த்துக்கொள்ள உங்களுடைய இமேஜ் கூடும். பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி empowers a யங் பர்சன். பொறுப்பை ஏற்றுக்கொள்வது ஒரு வாலிபனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. நீங்கள் பொறுப்புள்ளவர்களாய் மாற உங்கள் கையில் தானாக அதிகாரம் வருகிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட லைஃப்பில் என்ன நடக்கும்னா, ஒன்ஸ் யூ ஃபீல் தட் யூ ஆர் இன்சார்ஜ் ஃபார் சம்திங், ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் பொறுப்புள்ளவனாய் மாறுகிறேன் என்று வரும்போது, யூ கேன் அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ். நீங்கள் பொறுப்பேற்ற உடனே உங்களால் பெரிய பெரிய விஷயங்களை கூட செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, யூ கேன் டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ வித் யுவர் லைஃப்ஸ். நான் இந்த வாலிபனாக இருக்கிறேன், நான் என்ன படிக்க போகிறேன், எந்த பைக் வாங்க போகிறேன், எந்த ட்ரெஸ் போட போகிறேன், எப்படி இருக்க போகிறேன் என்பதை யூ கேன் டிசைட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்களே தீர்மானிக்கலாம். பாருங்கள், நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக மாறும்போது இத்தனை பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வருது. பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் மாறும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், சின்ன டிப்ஸ். எக்ஸசைஸ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பை செட்டிங் ஸ்மால் அச்சீவபிள் கோல்ஸ். ஒரு பொறுப்புள்ள சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர்றது, இல்லை அப்பாவோட பைக்கை க்ளீன் பண்ணி வைக்கிறது, இல்லை வாட்டர் சர்வீஸ் கொடுத்து வைக்கிறது, இப்பேற்பட்ட காரியங்களை சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் அச்சீவ் பண்ணும்பொழுது யூ வில் பிகம் மோர் அண்ட் மோர் எம்பவர்ட். அடையக்கூடிய சிறிய இலக்குகளை அமைப்பதன் மூலம் இந்த பொறுப்புகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறேன். பாருங்கள், நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக மாறும்போது யூ ஆர் ஒன்லி லிமிட்டட் பை த எக்ஸ்டென்ட் ஆஃப் யுவர் இமேஜினேஷன். நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக மாறும்பொழுது உங்களுடைய இமேஜினேஷன் பெருசாக மாறும். பொறுப்புள்ளவர்களாக இல்லாதப்போ இமேஜினேஷன் குறைவாக மாறுது. நீங்கள் உங்கள் கற்பனையின் அளவால் மட்டுமே வரையறுக்கப்படுகிறீர்கள். உங்கள் கற்பனை என்ன சொல்லுது? நான் சின்ன பையன், நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நான் பண்ண மிஸ்டேக்கு, நான் சொல்கிறத யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. நோ, இட்ஸ் டோன்ட் ஹேவ் சச் அ கைண்ட் ஆஃப் இமேஜினேஷன். உன் கற்பனையின் அளவால் மட்டுமே நீங்கள் வரையறுக்கப்படுகிறீர்கள். வாலிபர்களே, நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக மாறும்போது உங்களுடைய கற்பனையின் அளவு பெருசாகுது. அது மட்டும் பாருங்க, இட் இஸ் so true and by taking responsibility you can empower yourself to achieve greater things. இது மிகவும் உண்மை. பொறுப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்களால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். நம் நாட்டிலையும் சரி, நம்ம சர்ச்சிலையும் சரி, உங்கள் குடும்பத்திலையும் சரி, பெரிய பெரிய காரியங்கள் உங்களால் சாதிக்க முடியும். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு கோட் சொல்கிறார் பாருங்க, த ப்ரைஸ் ஆஃப் கிரேட்னஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேன்மையின் விலை பொறுப்பு என்று சொல்கிறார். அவ்வளோ பெரிய மேதை, அவ்வளோ பெரிய பாலிட்டிஷியன். அவர் சொல்கிறாரு, மேன்மையின் விலை பொறுப்பு. நான் பொறுப்புள்ளவனாக இருந்தபடி நான் தான் இப்பேற்பட்ட மேன்மை எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். அது மாத்திரம் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்கிறார் பாருங்க, we are made wise not by the recollection of our past but by the responsibility for our future. நாம் ஞானிகளாய் இருப்பது நமது கடந்த காலத்தை நினைவு கூறுவதன் மூலம் அல்ல, மாறாக நமது எதிர்காலத்திற்கான பொறுப்பால் தான். கடந்த காலம் எனக்கு இப்படி இருந்துச்சு, நான் பழைய ஃபெயிலியர், பழைய ப்ராப்ளம், நான் பழைய தோல்வி உற்றால், நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேன் என்று பேசி கொண்டிருக்காதீங்க. வருகிற எதிர்காலத்தில் பொறுப்புள்ளவர்களாய் மாறும்பொழுது தான். ஸோ வென் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஆர் கன்சிடர்ட் அஸ் அன் வைஸ் பர்சன். சரி, பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள், 2 பீட்டர் 1:10. Therefore, my brothers and sisters, make every effort to confirm your calling and election, for if you do these things, you will never stumble. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று 2 பேதுரு 1:10 சொல்லுது. என்ன பாருங்க, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும். யூ ஆர் அ சன். உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நல்ல ஒரு மகன், உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு நீங்கள் ஒரு நல்ல சகோதரன், உங்கள் சர்ச்சில் நீங்கள் ஒரு நல்ல மெம்பர், உங்கள் காலேஜில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். இதுதான் உங்களுடைய அழைப்பு. இந்த தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ரெஸ்பான்சிபிளாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இடறி விழுவதே இல்லை, தோல்வி என்பதே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது, நீங்கள் வெல்ல விரும்பினால் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆக்ட். பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். பொறுப்புள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் பெரிய மனிதர்களாய் பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. Shalom friends, welcome to the sermon.
இன்றைக்கி sermonோட டைட்டில் என்னென்னு பார்த்தோன்னா த ஃப்ளோ ஆஃப் ஹிஸ்ட்ரி அன்டில் ஜீசஸ் ரிட்டர்ன். இயேசு திரும்பும் வரை வரலாற்றின் ஓட்டம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரேல் நாட்டிலே பிறந்து 33.5 வயதிலே நம்முடைய பாவத்திற்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து 40 நாட்கள் உயிர் உள்ளவராக காட்சி அளித்த இயேசு பின்பு பரமேறி போனார். பரமேறி போன இயேசு திரும்ப வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார். பரமேறி போன இயேசு திரும்பும் வரையிலான வரலாற்றின் ஓட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். த ஃப்ளோ ஆஃப் ஹிஸ்ட்ரி அன்டில் ஜீசஸ் ரிட்டர்ன். இந்த வரலாற்றின் ஓட்டத்தை பற்றி ஒலிவமலையில் நம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம பார்ப்போம். வசனம் 4லிருந்து 8. உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். வஞ்சனை அப்படின்றது டிசெப்ஷன். வஞ்சனைன்றது இந்த வேர்டு வந்து உங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். அதை நம்ம ஏமாற்றம்னு கூட வச்சுக்கலாம். ஏமாற்றம்ன்றது கர்த்தர் பரமேறி போனதுலேருந்து இப்போ வரைக்கும் கூட ஏமாற்றம்ன்றது ஒரு நார்மலான வேர்டாக இருக்குது. நம்ம ஏமாத்துறது ஈஸியாக எல்லோரும் ஏமாற்றிடுறாங்க. அது அப்படி ஏமாறாதபடி கர்த்தர் வந்து அந்த முன்னாடியே நம்ம சொல்லியிருக்காரு, உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்தபடியாக 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம கலங்கக்கூடாது? நம்ம கலங்குற மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வசனம் 6, 7, 8 என்ன சொல்கிறதுனா, யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுது. யுத்தங்களின் செய்தி நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். நிறைய இடத்துல நம்ம இப்போ இருக்கும் கூட நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் சொல்கிறாரு. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று சொல்கிறாரு. கொள்ளை நோய்கள் பற்றி இப்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்து COVID-19 இஷ்யூ போயிட்டுருக்கு. கொள்ளை நோய்கள் இப்போ மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நிறைய வாட்டி கொள்ளை நோய்கள் வந்திருக்கு. பல இடங்கள் பூமி எதிர்த்து நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயம் நடக்குது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நீங்கள் கலங்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இவ்வளோ விஷயத்துக்கும் வேதனை வந்து ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை விட அதிகமாக நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து கலங்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்தபடியாக விசுவாசிகளுக்கு எதுவும் இல்லையா, கிறிஸ்டியனுக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் அப்படிலாம் இல்லை. கர்த்தர் அதுக்கும் சொல்லியிருக்காரு. 9ஆவது வசனத்துலேருந்து 13ஆவது வசனத்துப்படி பார்க்கலாம். விசுவாசிகளுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விசுவாசிகளுக்கு உபத்திரவம் கண்டிப்பாக வரும், அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள்னு சொல்கிறாரு. சகல ஜனங்களும் பகைப்பார்கள் அப்படின்னு சகல ஜனங்களும் உங்களுக்கு பகைப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ பல ஜனங்கள் வந்து உங்களை பகைக்கலாம், அநேகர் வந்து இடர்கள் அடையலாம். அதெல்லாம் நடக்க போகுது. உங்களை காட்டி கொடுப்பாங்க. இந்த விஷயம்லாம் நிறைய விஷயம் நடக்க போகுது. நீங்கள் ஊழியம் பண்ணாதபடி நிறைய பேர் உங்களை கட்டுப்படுத்தலாம். இந்த நேரத்தில் கூட கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து எழும்புவார்கள். இதெல்லாம் நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த விஷயத்தெல்லாம் நடக்கும்போது கூட முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கவன் அப்படின்னா கடைசி வரை ஜீசஸை பற்றி கொள்ளுவன் தான் காப்பாற்றப்படுவான். 2ஆம் வருகை பற்றி பார்க்க போகிறோம். 2ஆம் வருகை என்று சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், நம்ம தாத்தா காலத்துலேருந்து நம்மளுடைய பெற்றோர் நம்ம காலத்து வரைக்கும் ஜீசஸ் வராரு நம்ம சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம், ஜீசஸ் வராங்கன்னு. ஆனால் ஜீசஸ் எப்போ வருவார் அந்த டவுட் எல்லாருக்கும், அந்த டவுட் நம்மளுக்கு இருக்குது. இதை பற்றின்னு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தின் பிரகாரம் அவரவர் காலத்தில் இயேசு வருகைக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தாத்தா காலத்துலையும் இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கணும். நம்முடைய பெற்றோர் காலத்துலேயும் இயேசு வருகைக்காக காத்திருக்கணும். நம்மளுடைய காலத்திலும் இயேசு வருகைக்காக காத்திருக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு காலத்துலேயும் இயேசு வருகைக்காக நம்ம காத்திருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ 2ஆம் வருகைக்காக நம்ம காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் இருக்குது. அதுதான் ராப்சர், ரகசிய வருகைக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒரு வசனம் நான் சொல்கிறேன். 40ஆவது வசனம் 24:40 மத்தேயு 24:40. அப்போது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ ரகசிய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்படின்னா ரகசிய வருகை எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஒருத்தர் வந்து கர்த்தரை விசுவாசிக்கிறவனாக இருந்தால் அந்த ரகசிய வருகையில் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். ஸோ ரகசிய வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னா விழித்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். விழித்திருக்கணும்னா எதுக்காக நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னா கர்த்தரோட ரகசிய வருகை வந்து 42 வசனத்தில் சொல்லிருக்கு விழித்திருங்கள் அப்படின்னு. கர்த்தரை வந்து இந்த நேரத்திலலாம் வருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய வருகை ரகசிய வருகை வந்து திருடனை போல் இருக்குமா, திருடனை போல் அந்த ரகசிய வருகை இருக்குமா. ஸோ திருடன் எப்போ வருவார் நம்மளுக்கு தெரியாது, அவன் எப்போனா வரலாம். அதே மாதிரி அவருடைய ரகசிய வருகை அந்த மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம வந்து விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆயத்தமாக இருங்கள் 44ஆம் வசனத்தில் ஆயத்தமாக இருங்கள் சொல்லி சொல்கிறார். நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கலாம், ரகசிய வருகை நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கலாம்னா அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். இப்போ ஜீசஸ் வராருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும், அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். இல்லை இது எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வருவாங்கன்னு, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் வருவார்னு நீங்கள் விசுவாசிக்கணும். அதுவும் இல்லாமல் கர்த்தரை பற்றி கொள்ளணும். கர்த்தர் தான் ஒரே தேவன், அவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி நீங்கள் பற்றி கொள்ளணும், அவர் பற்றி கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இரவும் பகலும் அவருடைய வேதல் தியானமாக இருக்கணும். அவருடைய வேதல் தியானமாக இருக்கும்போது நம்ம ஆயத்தப்படுறோம், அவருடைய 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படுறோம். அவர் வருகைக்காக நம்ம காத்திருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரை கூட நம்ம காத்திருக்காமல் கூட இருந்திருக்கலாம். அந்த ரகசிய வருகைக்கு நம்ம என்னென்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம் ரகசிய வருகை எப்படி இருக்கும், அவருடைய ரிட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னிலேருந்து நம்ம ரகசிய வருகைக்காக நம்ம காத்திருக்கோம், ஆயத்தப்படுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரை பார்த்தோம், நம்ம அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளலாமல் இருக்கலாம். நம்ம இப்போ இனிலேருந்து நம்ம அவருடைய வருகைக்காக அவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். இந்த உலகம் வந்து ட்ரஸ்ட்வர்த்தியாக இல்லை, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை. நம்ம காப்பாற்ற இயேசு வருகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? இப்போது என்னுடைய சாட்சியை பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்துருக்கிறேன். சர்ச்சுக்கு வருவேன், சர்ச்சுக்கு வந்துட்டு கூட அப்படியே இருந்துட்டு நான் போயிடுவேன். ஆனால் அவருக்கு பயந்து அவரோட வழிகளில் நான் நடக்காமல் கூட இருந்திருக்கேன். நிறைய நேரத்தில் 2ஆம் வருகையோட பயம் இல்லாமல் இருந்திருக்கேன், ரகசிய வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்திருக்கேன். நான் வாலிபன்னா ஜாலியாக இருக்கணும், இருக்கிறவருக்கு ஜாலியாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கேன். இப்போ தான் இந்த வசனத்தை நான் பார்த்துட்டு என் கூட பேசுகிறாரு. அவரோட வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? கர்த்தரின் நாள் நெருங்கிடுதே, ஆயத்தமா நீ ஆயத்தமா, சந்திக்க ஆயத்தமா. கர்த்தரின் நாள் நெருங்கிடுதே, ஆயத்தமா நீ ஆயத்தமா, சந்திக்க ஆயத்தமா. கர்த்தரின் நாள் நெருங்கிடுதே.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கோட டைட்டில் த ஃப்ளோ ஆஃப் ஹிஸ்டரி அண்டில் ஜீசஸ் ரிட்டன். இயேசு திரும்பும் வரை வரலாற்றின் ஓட்டம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம இயேசுவோட வருகை குறித்து கற்றுக்கிட்டோம். இயேசுப்பா நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து நம் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் உயிர் உள்ளவராக காட்சியளித்து பரலோகம் போனாங்க. அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்காக வரப்போகிறாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசப்பா சொன்னபடி இந்த உலகத்தில் நமக்கு கலக்கங்களும் வஞ்சனைகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் உபத்திரவங்களும் மகா உபத்திரவங்களும் இருக்குது. இதுலேருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள இயேசப்பா நமக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் தி ராப்சர், அவருடைய ரகசிய வருகை. நம்ம இதுக்கு ஆயத்தமாகலாமா? நம்ம எப்படி இதுக்கு ஆயத்தமாகிறது? இயேசப்பா சொல்லியிருக்காங்க, விழித்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள், உண்மை உள்ளவர்களாக இருங்கள், விவேகம் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயேசப்பா வரப்போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் அதுக்கு ரெடியா? என்னோட லைஃப்லேயும் நான் இயேசப்பா வரணும்னு ரொம்ப நாள் தாமதமாகுமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த கொள்ளை நோய்களையும் இந்த வெட்டிக்கையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவரோட கனெக்டடாக இருக்கணும்னு தீர்மானிச்சிருக்கேன். நீங்களும் அவர் கூட கனெக்டடாக இருக்க ஆயத்தமாவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கர்த்தரின் நாள் நெருங்கிடுதே, ஆயத்தமா நீ ஆயத்தமா, சந்திக்க ஆயத்தமா. கர்த்தரின் நாள் நெருங்கிடுதே, ஆயத்தமா நீ ஆயத்தமா, சந்திக்க ஆயத்தமா. கர்த்தரின் நாள் நெருங்கிடுதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருதயத்தில் கை வச்சு ப்ரே பண்ணலாமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எந்த செய்தியின் பிரகாரம் நான் கேட்டப்போ நான் உங்களுக்கு ஆயத்தமாகணும்னு நான் தீர்மானிச்சிருக்கேன் ஆண்டவரே. அதே மாதிரி இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் ஆயத்தமாகணும்னு தீர்மானிச்சிருக்காங்களோ அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அவங்க சரீரத்தின் பிரகாரமாகவும் சிந்தையின் பிரகாரமாக ஆயத்தமாக உதவி செய்யுங்கப்பா. இந்த வாலிபத்தின் பிரகாரத்தில் எங்களுக்கு வர எல்லா டிஸ்ட்ராக்ஷன் நாங்கள் மேற்கொண்டு உங்களுடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவே. நாங்கள் உங்களுடைய ரகசிய வருகைக்கு வர விரும்புகிறோம்ப்பா. எங்களை கழுவி உமது வருகைக்கு எங்களை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.